ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக 3 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நவதானிய சுண்டல், அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் இந்த நவதானியங்களையும் எடுத்துக்கிறேன். நம்மளோட இஷ்டம் தான், நம்ம என்ன லெக்யூம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிறது. நான் எல்லாத்தையுமே ஒரே அளவாக இந்த பவுலில் மெஷர் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். இது ஓவர் நைட் சோக் ஆகணும், அப்போ தான் நல்லா வேகும். ஸோ நான் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு 8 to 10 hours ஊறினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பருப்பெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கூட. இப்போ நம்ம குக்கரில் ஒரு 7 to 8 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா எதுவுமே குழையாமல் எல்லா பருப்புமே முழுசாக தெரிகிற மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் அதுக்கு ஒரு சுண்டல் பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துட்டேன், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக. அடுத்து இந்த சுண்டலை நம்ம தாளிச்சிடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேன். அதோடு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் கொஞ்சமாக தண்ணி அதில் இருந்ததுன்னா அதோட சேர்த்தே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹையில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆயிரும். அதில் நிறையா சத்து இருக்கிறதுனால அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டல் பவுடரையும் நான் போட்டுக்கிறேன். அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஃபைனலாக துருவி வச்சுருக்க தேங்காய் நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுண்டல், நவதானிய சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது நவராத்திரிக்கு ஒரு நல்ல பிரசாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி கவுனி அரிசி பிளாக் ரைஸ் பாயசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது நீங்கள் ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 2 to 3 hours ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ஒரு 4 to 5 விசில்ஸ்லேயே நல்லா வெந்துடும். அப்படி இல்லை, நீங்கள் 2 to 3 hours தான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 விசில்ஸ் கிட்ட வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அப்படியே அந்த கரண்டியை வச்சே நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ அந்த கரண்டியை வச்சு நான் மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பால், அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காய் கூட நீங்கள் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது இப்போ தண்ணியாக தான் இருக்குது. ஸோ நல்லா கொதித்து அந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் கொஞ்சமாக கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இப்போ இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு தேவையானதை நான் நெய்யில் வறுத்துக்கிறேன். முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், இது ரெண்டும் நான் வறுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நான் நெய்யில் வறுத்துட்டு அந்த மிக்சரில் வந்து நான் கொட்டிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட கவுனி அரிசி பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுவும் வந்து நவராத்திரிக்கு ஒரு நல்ல பிரசாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வரகரிசி கேசரி. வரகரிசி கேசரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து சூடானதும் அதில் வந்து நான் நட்ஸை வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். முந்திரி பருப்பு வந்து லைட்டாக ஒரு அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் வந்து கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெய்சன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வந்து உப்பி வந்ததுக்கப்புறமா அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு. இந்த வரகரிசி கேசரி வந்து இதுவும் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரசாதமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நவராத்திரிக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதே பேனில் வந்து நம்ம நட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வரகரிசி ஆட் பண்ணிக்கலாம். வரகரிசி வந்து நல்லா இதில் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணலாம் அந்த அரோமா வர வரைக்கும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வந்து ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி பண்ணும்போது ஈஸியாக வந்து வெந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்போ ரவை கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் அதே பேனில் வந்து நம்ம அரைச்சதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மீன்வயலில் வந்து நான் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு அரை கப் வரகரிசிக்கு வந்து 2.5 கப் தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றினோன்னே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் வந்து கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. கட்டி லைட்டாக ஃபார்ம் ஆனாலும் வந்து நீங்கள் விஸ்க்கு வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கட்டிலாம் உடஞ்சி நல்லா ஆயிரும் ஈவனாக. ஸோ நான் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி, ஃபுட் கலர், அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை, இது 3யும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் வந்து லிக்விடாக ஆகும் இது. ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் வந்து கேசரி வந்து திக்காக ஆகிடும், கேசரியோட ஒரிஜினல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம், ஸோ தட் அது ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வந்து இன்னமும் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிளறணுன்னா நல்லா திக்காக அந்த கேசரியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை 2யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து நவராத்திரிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பிரசாதம் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இந்த 3 ரெசிபீஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.